நம்ம வந்து sketch ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ sketch வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறேன். இப்போ ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் த இன்டர்னல் ஃபேஸ், அதாவது எட்ஜை செலக்ட் பண்ணாம இந்த ஃபேஸை செலக்ட் பண்ண போறேன். இந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸை நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து ஐ கேன் யூஸ் திஸ் செகண்ட் ஆப்ஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் எட்ஜஸ், இஃப் ஐ செலக்ட் த ஃபேஸ் ஐ கேன் யூஸ் தட் இன்டர்செக்ட் 3D எலமெண்ட். ஸோ இன்டர்செக்ட் 3D எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த விசுவலைசேஷன் ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கட் பை பார்ட், இதை நான் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா கட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு கிளியரா தெரியும். இப்போ இந்த ஃபேஸ்லாம் நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கமெண்ட் செலக்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் 1 2 3 இந்த 3 ஃபேஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் தான் நம்மளோட ஸ்கெச்சிங் பிளேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேன் தான் நம்மளோட ஸ்கெச்சிங் பிளேன். இந்த ஸ்கெச்சிங் பிளேன்ல இந்த சர்ஃபேஸ் எல்லாமே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த சர்ஃபேஸ் இதுல இன்டர்செக்ட் ஆகும்போது இதுல என்ன ஸ்கெட்ச் ஃபார்மட் வருமோ அதுதான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் த சர்ஃபேசஸ், இந்த 3 சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்க போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் இன்டர்செக்ட் 3D எலமெண்ட். ஸோ இன்டர்செக்ட் 3D எலமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஓகே. யூ கேன் சி ஹியர் இந்த 3D வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். யூ கேன் சி ஹியர் திஸ் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் இந்த பிளேன்ல, இதான் நம்மளோட ஸ்கெச்சிங் பிளேன். இந்த ஸ்கெச்சிங் பிளேன்ல அந்த 3D ஆப்ஜெக்டோட எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் செலக்ட் ஆயிருந்ததோ அது எல்லாமே நமக்கு லைன்ஸா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 3Dயோட சர்ஃபேஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா தட் டைம் we can யூஸ். ஸோ இன்னொரு வாட்டி இந்த கமெண்ட் பார்த்துக்கலாம். நவ் திஸ் டைம் நான் வந்து சைட் பிளேன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் delete this sketch. I'm going to use this side plane. Okay, and okay, இப்போ இந்த வியூல இருக்குது. இப்போ இந்த வியூல பாத்தீங்கன்னா பிளேன் வந்து இங்க இருக்குது, மிடில்ல இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன சர்ஃபேஸ் இருக்குதோ அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம கட் பை பிளேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் பார்ட் பை ஸ்கெச் பிளேன் இப்படி பண்ணும்போது எக்ஸாக்டா அந்த பிளேனை யூஸ் பண்ணி கட் பண்ணி நமக்கு அந்த ப்ரொஜெக்ஷனை காமிக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ நவ் யூ கேன் சி, நீங்க வந்து ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் யூஸ் பண்ணலாம், இன்டர்செக்டிங் 3D எலமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இன்டர்செக்டிங் 3D எலமெண்ட்ங்கிறது சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த சர்ஃபேஸ் அண்ட் இந்த சர்ஃபேஸ், இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்டு இதுல செகண்ட் ஆப்ஷன் ஓகேங்களா இன்டர்செக்ஷன் 3D எலமெண்ட் ஜஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த 3 லைனும் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த எல்லோ கலர்ல ஸ்கெட்சஸா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ கொஸ்டின் கேன் ஐ ப்ரொஜெக்ட் திஸ் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இன் திஸ் பிளேன்? இந்த சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. நான் இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸை செலக்ட் பண்றேன். இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபெயில்டு வரும். அதே மாதிரி இந்த பேக் சர்ஃபேஸை செலக்ட் பண்றேன். இந்த பேக் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நான் இந்த இன்டர்செக்ட் 3D எலமெண்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஏன் அப்படின்னா இன்டர்செக்ட் 3D எலமெண்ட்ங்கிறது நம்ம ஸ்கெட்ச் பிளேன்ல எந்தெந்த சர்ஃபேஸ்லாம், நம்ம ஸ்கெட்ச் பிளேன் வந்து இப்படி இருக்குதுன்னா நம்ம ஸ்கெட்ச் பிளேன்ல எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் டச் ஆகுதோ அது எந்தெந்த சர்ஃபேஸ்ல இன்டர்செக்ட் ஆகுதோ அதை மட்டும் தான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நம்ம ஸ்கெட்ச் பிளேனுக்கு பின்னாடி இருக்கிற சர்ஃபேஸ், ஃப்ரண்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ்லாம் நம்மளால இந்த இன்டர்செக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. பட் we can try using project 3D element. project 3D element மூலமா நம்ம வந்து பேக் சைடு இருக்குது, தென் ஃப்ரண்ட்ல இருக்குது, இந்த மாதிரி சர்க்குலர் ப்ரோ எட்ஜஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்டர்செக்டிங் 3D element யூஸ் பண்ணும்போது எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் இன்டர்செக்ட் ஆகுதோ அது மட்டும் தான் நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்க டிஃபரெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் 3D ஷெல் அவுட் எட்ஜஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாட் சர்ஃபேசஸ், ஃபிளாட் எட்ஜஸ், இந்த மாதிரியான எட்ஜஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த சிலிண்டரோட சைடு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஏ ரவுண்ட் சர்ஃபேஸ். இந்த மாதிரியான எட்ஜஸ், இந்த மாதிரி ஒரு ஃபிளாஞ்சி ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபிளாஞ்சி ப்ரொஃபைலோட இந்த சைடு எட்ஜஸை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான கேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான கேஸ்ல we can use this last option. Now here you can see this one is a cylindrical profile, right? So I'm going to create one sketch here, and in this case எனக்கு வந்து இந்த சிலிண்டரோட outer edges, that means இந்த சிலிண்டரோட இந்த outer edges I want to project. பட் இந்த கேஸ்ல என்னால வந்து intersecting 3D எலமெண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது, project 3D எலமெண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் என்னால யூஸ் பண்ண முடியாது because it is a round cylindrical object. But I can use this one, project shill out edges. So project 3D shill out edges கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ரவுண்ட் ஃபேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் ஃபேஸோட 2 ஆப்போசிட்டும் நமக்கு கிரியேட் ஆகும். See, இந்த ரவுண்ட் ஃபேஸோட 2 ஆப்போசிட் எட்ஜஸும் நமக்கு
இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும், இதை மூவ் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த எல்லோ கலர் லைன் நீங்கள் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் பண்ணாலும் சரி, இந்த மூணில் எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, இது எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக தான் கிரியேட் ஆகும். பட் இதை நீங்கள் வந்து டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றினா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் இதை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனை வந்து மூவ் பண்ணணும், டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு மார்க் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இதை வந்து ஐசோலேட்டுங்கிற ஆப்ஷன் மூலமா நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் ப்ரோக் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இட் கேன் மூவ். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐசோலேட் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ கேன் மூவ் அண்ட் யூ கேன் அட்ஜஸ்ட் அ டைமென்ஷன். அதர்வைஸ் நீங்க எல்லோ கலர்ல இருக்கும்போது நீங்க இதை மூவ் பண்ணவும் முடியாது, டைமென்ஷன் கொடுக்கவும் முடியாது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் கூட இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்ட் 3D ஷில் அவுட் எட்ஜஸ். ஸோ இந்த ப்ரொஜெக்ட் 3D ஷில் அவுட் எட்ஜஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு செலக்ட் த பிளேன். ஸோ நான் இதை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ் ஓல்டு ஸ்கெட்ச் அண்ட் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன், நியூ ஸ்கெட்ச். நவ் ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் தி சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸ் அண்ட் தி சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸஸ். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். 3D எலமெண்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது ப்ரொஜெக்ட் ஆகாது. ஸோ சென்டர் லைன் தான் ப்ரொஜெக்ட் ஆகுது, சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது ப்ரொஜெக்ட் ஆகாது, பட் சென்டர் லைன் தான் ப்ரொஜெக்ட் ஆகும், பட் அது நமக்கு தேவையில்லை. ஐ வாண்ட் த சைட் சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் 3D ஷில் அவுட் எட்ஜஸ், டபுள் கிளிக். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட 2 அவுட்டர் லைனும் நமக்கு செலக்ட் ஆகும். தென் அகெயின் நீங்கள் கிளிக் பண்ண ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்டர் பவுண்டரிஸ் நமக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த எல்லோ கலர் லைனை உங்களால் டைமென்ஷனும் பண்ண முடியாது. நீங்கள் டைமென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவர் கன்ஸ்ட்ரெயின் தான் வரும், எரர் தான் வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர் கன்ஸ்ட்ரெயினிங் வரும். ஸோ இந்த எல்லோ கலர் லைனை நீங்கள் நார்மல் டைமென்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா ஐசோலேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை ஐசோலேட் பண்ணீங்க அப்படின்னா நவ் யூ கேன் கிவ் த டைமென்ஷன். நவ் யூ கேன் டைமென்ஷன் கொடுத்து யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கெச்சஸை ப்ரொஜெக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புதுசாக ஸ்கெச் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா நம்ம இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக லைன் மூலமாக இந்த மாதிரி ஸ்கெச்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு கரெக்டாக இதில் அலைன் பண்ணணும். அலைன் பண்ணும்போது இது அலைன் ஆகாது. ஸோ நீங்கள் மறுபடியும் போய் இதில் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணணும், கோ இன்சிடென்ட், டேஞ்சன்சி சம் கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணி இதெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பட் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்செட் கமாண்ட் இந்த மாதிரி எந்த கமாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்செட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ இது தேவையில்லைனா கூட யூ கேன் டெலிட் இட் அண்ட் யூ கேன் கிவ் த டைமென்ஷன் ஃபார் திஸ் லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரொஃபைல்ஸை ட்ரா பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த ப்ரொஜெக்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஆல். பாய்.